வணக்கம் வந்தனம் மிஸ்டர் ராவடி. நாம உள்ளூரில் ரிலீஸ் ஆன ராங் டோனுன்ற வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பொண்ணு நினச்சா எதை வேணாலும் எவனை வேணாலும் அடைய முடியுன்றது இந்த சீரிஸ் தான் உதாரணம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சீனோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு ஸ்விம்மிங் ஃபூலில் உட்காந்துட்டு இருக்கா. திடீர்னு அவன் காதலன் வந்து என்னை மன்னிச்சுக்கம்மா, நான் பண்ணதெல்லாம் தப்புமான்னு சொல்ல அந்த பொண்ணு ஒத்துக்காமல் நீ பண்ணதெல்லாம் தப்பு தான் சொல்லிட்டு 2 பேத்துக்கும் சண்டை நடக்குது. கடைசியில் ஒரு வழியாக 2 பேரும் சமாதானம் ஆகி அவங்க கலவையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திடீர்னு அந்த பொண்ணு கத்தி எடுத்து அந்த பையன் கழுத்துலேயே குத்தி சாவடிக்கிறா. இதோட சீனை கட் பண்ணா அதே பொண்ணு அவன் புருஷன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அந்த புருஷனுக்கு ஒரு தம்பி இருக்கான். இவன் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ. இந்த தம்பிக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது. இருந்தாலும் இவனுக்கு அவங்க அண்ணன் பொண்டாட்டி மேலே ஒரு ஈர்ப்பு. அவங்க கூட நம்ம இப்படியா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கான். இப்போ எல்லாரும் டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த தம்பி மட்டும் அந்த அண்ணியை பார்த்துட்டு இருக்கா. இந்த அன்னைக்கும் தெரிஞ்சிருது இவன் நம்மளை பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போது திடீர்னு தனியாக போய் அவங்க தம்பிக்கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன தானே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்ல. அதுக்கும் அந்த தம்பியும் ஒன்றுமே தெரியாத மாதிரி மழுப்புறான். இருந்தாலும் கடைசியில் அந்த அண்ணி, நான் ரொம்ப அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்கள் இருக்கிறதுலே ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்கன்னு ரொம்ப பயந்துட்டு போக அதுக்கு அந்த அண்ணியும் ரொம்ப சிரிச்சுட்டே போகிறாங்க. இந்த விஷயம் ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்க அந்த தம்பியும் அவனோட ஆளோட ரொம்ப கலவையில் ஈடுபட, இன்னொரு சைடு அந்த அண்ணி தான் கணவரோட இன்பத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட, ஆனால் அந்த கணவர் தனக்கு வேலை மட்டும்தான் முக்கியம்னு வேலைன்னு பார்த்துட்டு இருக்க. இந்த அன்னைக்கு நம்ம ரொம்ப தனிமையில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவன் ஆளோட டெய்லியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இதை ஒரு நாள் அண்ணி தெரியாத மாதிரி பார்த்துட்றாங்க. பார்த்ததும் இந்த பொண்ணு நம்ம எப்படியாவது பிரிக்கணும், அதாவது அந்த ஹீரோவோட ஆளை எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாதனமாக கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க. வந்ததும் அவன் நேராக ஆளை பார்த்துட்டு, இனிமேல் நீயும் நானும் ஒன்றா இருப்போன்னு சொல்ல இந்த பொண்ணுக்கும், உன் கூடலாம் என்னால் வாழ முடியாது, இந்த மேட்ரு நம்ம கரனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், அதாவது கரண் தான் நம்ம ஹீரோ, நம்ம கரனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், அவன் தான் கரண்ட்டில் இருக்கான், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல, கடைசியில் 2 பேத்துக்கும் சின்னதாக ஒரு மனஸ்தாபம் ஏற்பட, இருந்தாலும் அந்த பொண்ணு அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மறக்க முடியாமல் அவன் கூட போய் ஒரு நாள் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கலவையில் இருக்க இந்த அண்ணி அதே நாள் அவன் ஆள் போனதுக்கப்புறமா அவன் ரூமில் இருக்க நம்ம ஹீரோ ஆல்ரெடி இந்த அண்ணியை ஒரு ஹாட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பான். அந்த ஃபோட்டோ இந்த அண்ணி கையில் மாட்டிக்கிச்சு. அந்த ஃபோட்டோ காமிச்சு, இதை நீ தானே எடுத்த, எப்படி இவ்வளோ அழகாக என்ன ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோக்கும் ஒன்றும் புரியல, ஏன் அண்ணி இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அண்ணி நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ண 2 பேரும் கலவையில் ஈடுபட்டு சந்தோஷமாக இருக்க. இதோட சீனை கட் பண்ண அடுத்த நாள் காலையில் கரனும் அவன் ஆளும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த ட்ரெஸ் அந்த அன்னிக்கிட்ட காமிச்ச அந்த கரனோட ஆள் எப்படி இருக்குன்னு கேட்க அந்த அன்னைக்கும் கோவம் உச்சத்தில் வர, இவ ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கா, இவ சாப்டரை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அந்த கரனோட ஆளுக்கு ஒரு ஃபோனில் ஒரு வீடியோ ஒன்று வருது, இவளும் அவனும் ஒன்றா இருக்கிற மாதிரி. உடனே அந்த பொண்ணு நேராக, நீ ஏன்டா இந்த வீடியோவை எனக்கு காமிச்சேன்னு சொல்லிட்டு அவன் எக்ஸுக்கிட்ட சண்டை போட, அவன் எக்ஸும் நீ என் கூட இருக்கணும், இல்லைன்னா இந்த வீடியோவை நான் வெளியே விட்டுருவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணேன். கடைசியில் அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் அவன் கூட ஒத்து போகிறாங்க கலவையில். அந்த கலவையில் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு மனசு கேட்கல, நம்ம ஆள் கரண்ட் இருக்கான், நம்ம அவனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இவன் கூட பண்ணிட்டோன்னு வருத்தப்பட, அப்போ தான் அண்ணி வந்து ஒரு அட்வைஸை போடுறாங்க, நீ பண்ணதெல்லாம் தப்பு இல்லைம்மா, அவன் எக்ஸு தானே, நீ ஆல்ரெடி அவனை லவ் பண்ணியிருக்கல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மூளை செலவை பண்ணுறாங்க. மறுபடியும் அதே பொண்ணு அந்த எக்ஸ் கூட பேசி, நீ எங்கே இருக்க, நான் உன்னை பார்க்கணும், முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு போகிறப்ப அந்த பையன் இறந்து கிடக்கிறான். அந்த கத்தியை எடுத்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்க மறுபடியும் அதே பொண்ணுக்கு இன்னொரு வீடியோ வருது, இவன் கூட ஒன்றா இருந்த வீடியோ. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்க அந்த அண்ணியே நேரில் வராங்க, இதெல்லாம் பண்ணது நான் தான், இனிமேல் நீ கரனோட இருக்கக்கூடாது, இருந்தீன்னா உன்னைய போலீஸில் பிடிச்சி கொடுத்து மாட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துட்டு, நான் இனிமேல் கரனோட பேச மாட்டேன், இங்கேருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்ப, நாளாக அந்த கரனுக்கு நம்ம ஆள் எங்கே போனால் ஃபோனை எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவன் தனிமையில் இருக்க. அப்போ அந்த அன்னிக்கு ஒவ்வொரு நாள் சான்ஸ் கிடச்சி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ ஒரு நாள் அந்த அண்ணியோட புருஷன் பல்பை மாட்டிகிட்டு இருக்க, கீழே அவன் தம்பி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அந்த அண்ணி அந்த தம்பியோட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க. நாளாக இந்த அண்ணிக்கும் அந்த தம்பிக்கும் ரொம்ப நெருக்கம் அதிகமாகி 2 பேரும் ஒரே வீட்டிலே ரொம்ப இருக்க. ஆனால் அவங்க அம்மா, அதாவது அந்த ஹீரோட அம்மாவுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது, நம்ம மருமகளும் நம்ம பையனும் ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நாள் அந்த அண்ணி, இன்றைக்கி நைட்டு நீயும் நானும் ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம அண்ணி வரப்போகிறாங்கன்னு ஒரே குஷியில் இருக்க. ஆனால் அந்த அண்ணி
நம்ம ஹீரோ கூட வராமல் நம்ம ஹீரோவோட அண்ணனோட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஹீரோக்கும் நம்ம அண்ணன் இன்னும் வரலையே, நம்ம போய் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் எட்டி பார்க்க அப்போ 2 பேரும் கலவையில் ஈடுபட்டுருக்க இந்த தம்பிக்கு ரொம்ப கடுப்பான நம்ம ஹீரோ கடைசியில் அங்கிட்டு திரும்பி போகலான்னு சொல்கிறப்போ ஒரு பாத்திரத்தை தள்ளி விட்டுறான். அது சவுண்டு கேட்டதும் யாரோ திருடன்னு நினச்சிட்டு மறுபடியும் அந்த கலவையில் இருந்த நம்ம ஹீரோவோட அண்ணனும் அந்த அண்ணியும் எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா நம்ம ஹீரோவோட அண்ணன் கிட்ட இல்லை ஏதோ ஒன்று தப்பு நடக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம வீட்டுக்கு யாரும் திருடன்லாம் இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் தான் யாராவது வந்திருக்கணும், எனக்கு என்னமோ கரண் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு பெரிய பையன்கிட்ட சொல்ல நம்ம பெரிய பையனும் நீ ஏதாவது நினச்சிட்டு வளராதீங்கம்மா, அதெல்லாம் எதுவும் இருக்காது, கரண் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி இருக்க. அப்போ ஒரு நாள் அண்ணி நான் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அவங்கள போய் பார்த்துட்டு அவங்களுக்கு காலுக்கு மசாஜ் கொடுத்துட்டு அவங்களுக்கு தூங்க வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போக அதே ரூமுக்கு நம்ம ஹீரோவும் வர 2 பேரும் தெரியாத மாதிரி கலவையில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்து எட்டி பார்க்குறான். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த அண்ணி அவங்க அம்மா கால் கிட்ட படுத்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் கட்டிலுக்கடியில் போய் 2 பேரும் மறைஞ்சிறாங்க ஒரு வழியா. ஒரு நாள் அந்த அண்ணி ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் அந்த தம்பி ஃபோனே அட்டன் பண்ண மாட்டான். இந்த அன்னிக்கு கோவம் உச்சத்தில் போய் நீ எங்கே இருக்க, நான் உன்னை பார்த்தாவணும்னு சொல்ல அந்த தம்பியும் நான் ஆஃபீஸில் இருக்கேன், இப்போ ரொம்ப முக்கியமான மீட்டிங் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்ல இந்த அண்ணி கிளம்பி ஆஃபீஸ்க்கே வந்துடுறாங்க. ஆஃபீஸ் கிளம்பி வந்து கரண் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் கேட்க அந்த ரிசப்ஷனில் இருக்கவங்க இப்போ நீங்கள் உள்ளே பார்க்க முடியாது, அவர் மீட்டிங்கில் இருக்காரு, மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல இருந்தாலும் அந்த அன்னைக்கு அந்த காத்திருக்க பொறுமை இல்லாமல் நேராக கரணை போய் பார்த்துட்டு ஒரு கிஸ்ஸை போட்டு அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு யார் நீங்கள் எதுக்கு இங்கெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்ல இல்லை இவங்க எங்கள் பாபி, அதாவது இவங்க எங்கள் அண்ணி தான் சொல்ல. அப்போ எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்க ரொம்ப கேவலமாக போயிடுச்சு அந்த கரனுக்கு. நீங்கள் இப்படிலாம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க, உங்களுக்கு அசிங்கமாக இல்லையான்னு அந்த அண்ணியை திட்டிகிட்டு இருக்க. அந்த அன்னிக்கும் நீ தான் எனக்கு வேணும், நீ தான் முக்கியம்னு சொல்ல அந்த அண்ணி நினச்ச மாதிரியே இந்த ஹீரோவோட கலவையில் ஈடுபட இதோட சீனை கட் பண்ணா. அடுத்த நாள் காலையில் அந்த அண்ணி கையில் ஒரு கன் இருக்குது, அந்த கன்னை வச்சு அந்த தம்பியை மிரட்டுறாங்க. அந்த தம்பியை மிரட்டினதும் இல்லாமல் அந்த தம்பியோட அண்ணனை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்டை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட துப்பாக்கியை காட்டுறாங்க. அதுக்கு அந்த ஹஸ்பண்டும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா, நான் உன் புருஷன், நீ என்னையே நீ சுட பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ என் புருஷன் தான் முன்னாடி வரைக்கும், ஆனால் உன் நிம்மதி வாழ்க்கையிலையும் இல்லை, என்னோட உடல் உறவு அதாவது செக்ஸ்லையும் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்ல இந்த அண்ணி சொல்கிறாங்க உன் கண்ணு முன்னாடியே உன் தம்பியோட நான் ஒன்றா இருக்க போகிறேன்னு சொல்ல ஒரு வழியாக அந்த தம்பிக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் துப்பாக்கி வச்சு மிரட்டிகிட்டு இருக்க இந்த அண்ணி சொல்கிறதெல்லாம் அந்த ஹீரோ கேட்டுகிட்டே இருக்க அவங்க கண்ணு முன்னாடி 2 பேரும் கலவையில் ஈடுபடுறாங்க. இந்த புருஷனுக்கு தாங்க முடியாமல் அந்த கயிறு எப்படியாவது கழட்டி கடைசியில் அந்த பொண்ணை சாவடிச்சிடுறாங்க. நான் சீனோட ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், ஒரு பொண்ணு நினச்சா யாரை வேணாலும் என்ன வேணாலும் அடைய முடியும்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கான பலனை அவங்க அடைஞ்சு தான் ஆகணும். இதோட இந்த சீரீஸ் முடியுது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிஸ்டர் ராவடி உங்களுக்கு பிடிச்ச சீரீஸ் நம்ம தமிழில் ரிவ்யூ பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.